ஹாய், ஹாப்பி சண்டே எல்லாருக்கும். வந்து என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து என்னையே வச்சு ஹேர் ஸ்டைல் ட்ரையல் பண்ணுறாங்க. ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு காட்டுறோம் உங்களுக்கு. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது மண்டையை கொடுக்க, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க தபு? கிரிம்பிங் பண்ணுறோம். கிரிம்பிங் எதுக்காக பண்ணுறோம்? ஹேர் ஸ்டைலுக்கு. நம்ம போடுற ஹேர் ஸ்டைல் நீட்டாக இல்லைனா குட்டையாக இருக்குமா? அது பண்ணலைன்னா நீட்டாக வரும்னு இங்கிலீஷில். அதாவது பிரைடுக்கு நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது க்ரீம் பண்ணி பண்ணோம்னா நம்ம என்ன ஹேர் ஸ்டைல் நினைக்கிறோமோ அதை பர்ஃபெக்டாக நம்மளால் கொடுக்க முடியும். அதுக்காக தான் க்ரீம் பண்ணுறோம், ஓகேங்களா? சில நிறைய பிரைடுக்கு வந்து ஹேர் வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்காது, மெல்லிஸாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம க்ரீம் பண்ணும்போது அவங்களோட ஹேர் வந்து ரொம்ப ஹெவியாக அவங்களோட அடர்த்தி வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம என்ன ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணுறோமோ அது நிற்கும், ஓகேங்களா? அதுக்காக தான் க்ரீம் பண்ணுறது. இப்போது என்னோடய ஹேர் வந்து அவங்க ட்ரையல் பண்ணுறாங்க. ஆல்ரெடி ஒரு வாட்டி க்ரீம்பிங் பண்ணாங்க, அது சரியாக பண்ணல. இந்த வாட்டி ஒழுங்காக பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். பாய்.